ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 111. அதில் அருமையான தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உன் ஆகாரத்தை தண்ணீருக்கு மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். நல்ல ஒரு வார்த்தை. எலியாவின் நாட்களில் சாரிபாத் விதவை ஒரு பையன், பயங்கர பஞ்சம். அவங்க கொஞ்சம் விறகு பொறுக்கி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதை சுட்டு சாப்பிட்டுட்டு செத்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது தான் ஆண்டவர் எலியாவை சாரிபாத் விதவிட்டு அனுப்புகிறார். ஊழியக்காரன் வார்த்தையை கேட்டாள், ஊழியக்காரனை நம்பினாள், ஏற்றுக்கொண்டாள், ஊழியக்காரனுக்கு கொடுத்தாள். பாருங்கள், அந்த பஞ்சம் முடிகிற வரையிலும் பானையில் மாவு குறையலை, கலசத்தில் எண்ணெய் குறையலை. பாருங்கள், ஆகாரத்தை தண்ணீருக்கு மேல் போடும். கர்த்தர் நல்லவர். தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தை, தண்ணீர் என்பது அபிஷேகம். கர்த்தருடைய வார்த்தையும் அபிஷேகம் நிறைந்த அந்த தேவ மனிதனுக்கு கொடுக்கிற அந்த சுவாபம் அவள் வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஒரெல்லாம் பஞ்சம், ஆனால் பஞ்சம் முடிகிற வரையில் அவள் பானையில் மாவு, செலவழியில் எண்ணெய் குறையலை. பாருங்க, யோனத்தான் அவருடைய மைத்துனர் தாவீது. ஆனால் சவுல் ராஜா தாவீதை கொலை செய்ய நினைக்கிறான். ஆனால் யோனத்தான் அந்த பழக்கம் இல்லை. அவன் அன்பை விதைத்தான், பாசத்தை விதைத்தான். தன்னுடைய தகப்பன் தாவீதை கொலை செய்ய நினைத்த போது கூட அவனை காப்பாற்றி அனுப்பி விடுகிறான். காலங்கள் வந்தது, யோனத்தானுடைய காலம் முடிந்தது, சவுலுடைய காலமும் முடிந்தது. பின் நாட்களில் தன்னுடைய மகன் மோவி பேசேத், 2 கால்களும் முடமானவன். ஆனால் தாவீது அதை கேள்விப்பட்டு அவனை தன்னுடைய அரண்மனையிலே, தன்னுடைய பந்தியிலே சாப்பிடுகிற பாக்கியத்தை கொடுத்து அவனுக்கு சொத்துக்களெல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்தான். காரணம் என்ன தெரியுமா? தன் ஆகாரத்தை தண்ணீருக்கு மேல் போட்டது போல யோனத்தானுடைய நல்ல சுவாபம், திவ்ய சுவாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றிட்டு. பல வருடத்துக்கு முந்தி என்னுடைய தகப்பனார் அதுமானம் அறிந்து சாலையோரத்தில் சாய்ந்திருந்த ஒரு நபரை பார்த்து அவங்களை நேசித்து அவங்கள வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அடிக்கடி அவங்க வீட்டில் போய் சந்தித்து அவங்களுக்குள் நித்திய வார்த்தைகளை போட்டாங்க, சத்தியத்தை அவங்களுக்குள்ள போட்டாங்க, அடிக்கடி ஜபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஐயாவை ஆண்டவர் ரட்சித்தார். ஒரு சின்ன வருமானத்தில் தான் நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் ஒரு சிறிய வீடு, ஒரு சின்ன வருமானம். ஆனால் அவங்களுக்குள் போடப்பட்ட அந்த விதை நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அந்த குடும்பம் எங்கள் ஊரில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் சொந்த வீடு, பிள்ளைகளுக்கெல்லாம் சொந்த கார், வாகனம். ஒரு மகன் டாக்டராக இருக்காங்க, ஒரு மகன் இன்ஜினியராக இருக்கிறாங்க, இன்னொரு மகன் நல்ல லெவலில் இருக்கிறாங்க, மகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வேற பிள்ளைகள்லாம் இன்ஜினியராக இருக்கிறாங்க, மகள் பிரின்சிபலாக இருக்கிறாங்க. முழு குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் என்பதுக்கு அவங்க சாட்சி. காரணம் என்ன தெரியுமா? அந்த நாளில் அற்பமாக எண்ணாமல் என் தகப்பனார் போய் சத்திய வார்த்தைகளை அவங்களுக்குள்ள விதைச்சாங்க. இன்றைக்கி கர்த்தர் தந்த ரட்சிப்பை, கர்த்தர் தந்த அபிஷேகத்தை அடக்கி வைக்காம அநேகருக்கு சுவிசேஷமாக அறிவிங்க. 3 காரியம். 1, அந்த சகோதரி கொடுத்தாள், கொடுப்பதை கர்த்தருக்கென்று விதைத்தாள். யோனத்தான் நல்ல சுவாபத்தை விதைத்தான். கடைசி சொன்ன பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை என் தகப்பன் விதைத்தார், அது ஆசீர்வாதமாக இருந்தது. இதுதான் இந்த சத்தியம். உன் ஆகாரத்தை தண்ணீருக்கு மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் பலனை காண்பாய். பிள்ளைகளுக்கு சொல்லிகிட்டே இருங்க, சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிகிட்டே இருங்க, வாலிபர்களுக்கு சொல்லிகிட்டே இருங்க. வளர்ந்து வரும்போது அது ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உன் ஆகாரத்தை தண்ணீருக்கு மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய் என்று சொன்னது போல நல்ல சாட்சியோடு இந்த நாளிலே சொல்ல தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்போ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் தானே, வாலிபர்கள் தானே என்று விட்டுவிடாதபடி பிள்ளைகளுக்கு நற்காரியங்களையும் நல்ல சுவாபங்களையும் சொல்லிக் கொடுக்க கிருபை தாரும். எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பில் சுவிசேஷத்தை மற்றவர்கள் அறிவிக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பலகீனத்தை மாற்றுங்க, பலப்படுத்துங்க. ஞானத்தையும் கிருபையும் அறிவையும் தாரும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை, வியாபாரம், தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. பிரயாணம் பண்ணுற பிள்ளைகளோடு தேவ சமூகம் முன் செல்லட்டும். இந்த நாளில் அவங்க உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்கள் மாறட்டும். இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெளியிடங்களில் தங்கி தாபரிக்கிற குடும்ப சூழல் நிமித்தமாய் பிரிந்திருக்கிறார்கள், அவங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும். பரிசுத்தமான வரிக்கு ஆயத்தப்படுத்தும். வியாதி துன்பங்களுக்கு விலக்கும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.